ஆதித்யவர்மன் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு சுவாமி நீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே காலில் விழுந்தான். உடனே அந்த 5வது நபர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரா மாறினாரு. என்ன கூப்பிட்டா நான் வராம இருப்பனா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறம் ஆதித்யவர்மனுடைய தலையில ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவரு காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டாரு. அங்க இருந்து அடி வாங்கி தப்பிச்சு ஓடின ராம நேரா வந்து எங்களையே பார்த்தான். நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னான். அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத எங்களால யூகிக்க முடிஞ்சுது. அப்போ கார்கோடகன் சொன்னான், அவனை மந்திரத்தாலையும் வீழ்த்த முடியாது, ஆள் பலத்தாலையும் வீழ்த்த முடியாது, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் எங்க குருவுடைய சொந்தக்கார பொண்ணு ரஞ்சிதத்தை பார்த்தோம். ரஞ்சிதத்துக்கு ஆதித்யவர்மன் மேல ஒரு சின்ன காதல் இருந்தது. அவன் காதல்ல விழுந்துட்டான் அப்படின்னா ஆன்மீகத்துல அவனுக்கு நாட்டம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டோம். நான் ரஞ்சிதத்துக்கிட்ட ஆதித்யவர்மனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சேன். கார்கோடகன் அதே நேரத்துல அவங்கிட்ட போய் ரஞ்சிதத்தை பத்தியும் பேச ஆரம்பிச்சான். அவங்க 2 பேர் மனசுலயும் ஆசையை தூண்டி விட்டோம். ஒரு கட்டத்துல நாங்க அதுல சக்சஸ்